அன்பு குட்டீஸு. இன்னைக்கு நாம ஒரு சிங்கத்தையும், ஒரு சின்ன எலியையும் பத்தி ஒரு அருமையான கதை கேட்கப் போறோம். ஒரு அடர்ந்த காட்டுல ரொம்பவே கம்பீரமா ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதுதான் தான் இருக்கிற அந்த காட்டுக்கே ராஜா. எல்லா விலங்குகளும் அத மதிக்கணும். அது சொல்றத கேட்குதுன்னு அது ரொம்பவே பெருமையா நெனச்சுட்டு இருந்தது. "நான் ராஜா. எனக்கு ஈடு இணை யாரும் இல்ல." அப்படின்னு எப்பவும் நெனச்சுட்டே இருந்துச்சு. ஒரு நாளு அந்த சிங்கம் அந்த மரத்தடியில அயர்ந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு குட்டி எலி அந்த வழியா வந்துச்சு. அதுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. சிங்கம் மேல ஏறி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சது. சிங்கத்துக்கு ஒரே எரிச்சல். தூக்கம் கலைஞ்சதும் கோவமா கண்ண முழிச்சு அந்த எலிய பார்த்துச்சு. "சின்ன எலியே, என் தூக்கத்த கெடுக்க உனக்கு எவ்வளோ தைரியம்?" அப்படின்னு கர்ஜிச்சது. எலிக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. சிங்கம், "உன்ன ஒரே வாயில முழுங்கப் போறேன்னு" சொல்லுச்சு. எலி, "ராஜா அவங்களே, தயவு செஞ்சு என்னை கொன்னுடாதீங்க. ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு" கெஞ்சுச்சு. சிங்கம் சிரிச்சது. "நீ ஒரு சின்ன எலி. நீ எப்படி எனக்கு உதவ முடியும்?" அப்படின்னு கேலி பண்ணுச்சு. ஆனா, எலியோட கெஞ்சல பார்த்து சிங்கம் மனசு இறங்கி அத விட்டுடுச்சு. சில நாட்கள் கழிச்சு சிங்கம் காட்டுல நடந்து போயிட்டே இருந்துச்சு. அப்போ வேட்டைக்காரங்க வச்சிருந்த வலையில வந்து சிக்கிடுச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதால வலையிலிருந்து வெளிய வர முடியல. ரொம்ப சத்தமா கர்ஜிச்சது. அதோட சத்தம் கேட்டு ஒரு குட்டி எலி அங்க வந்துச்சு. அது நம்ம சிங்கம் அன்னைக்கு விட்ட அதே எலி தான். எலி, "ராஜா அவங்களே, கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு உதவுறேன்னு" சொல்லுச்சு. சிங்கம், "நீ எப்படிடா எனக்கு உதவுவ?" ன்னு சந்தேகமா கேட்டுச்சு. எலி உடனே தன்னோட கூர்மையான பற்களால வலைய கடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல வலையெல்லாம் அறுந்து போச்சு. சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்தது. சிங்கத்துக்கு ரொம்பவே ஆச்சரியமா போச்சு. ஒரு நாள் தான் கேலி செஞ்ச சின்ன எலி தான் இன்னைக்கு தனக்கு உதவி செஞ்சிருக்குன்னு நெனச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறமா, "நண்பா, உனக்கு ரொம்ப நன்றி. நான் உன்ன தப்பா எடை போட்டுட்டேன்னு" சொல்லுச்சு. அப்போதிருந்து சிங்கமும், எலியும் நல்ல நண்பர்களா காட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? யாரையும் சாதாரணமா எடை போடக்கூடாது. எல்லாருக்கும் அவங்களுக்கான தனித்திறமை இருக்கும். இல்லையா?